எந்த வீட்டுல பிரேயர் இருக்குதோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஜபம் இல்லாத வீடு, உண்மையை சொல்றேன், அது சுடுகாடு தான், அது கூரை வீடு தான். யோசேப்பாத்துன்ற ஒரு விதவை 3 வருஷம் சாப்பாடு ரொம்ப கஷ்டம், சப்பாத்தி இல்லை. எலியா அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுல 3 வருஷத்துக்கு எல்லா பஞ்சங்களும் குறையப்படுது. அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் போகும்போது அந்த வீடு ஆஸ்வதிக்கப்படுது. இயேசு கிறிஸ்து சகை வீட்டுக்கு போனாரு. சகை வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு ஒரு ரட்சிப்பு வந்துச்சு. ஓபேத்ன்ற ஒருத்தர், இந்த ஓபேத் என்ன பண்றாருன்னா உடன்படிக்கை பெட்டியை அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் வீட்டுல வச்சாங்க 3 மாசம். 3 மாசத்துல அவன் மிகப்பெரிய பணக்காரன் ஆயிட்டான். உடன்படிக்கை பெட்டினா தேவோட வார்த்தைன்னு அர்த்தம். இதை ஊழியக்காரர் சுமந்து கொண்டு வராங்க. நீங்க ஊழியக்கார நிமித்தம், தீர்க்கதரிசி நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி ஏற்ற பலன் அடைவான். ஒரு ஊழியக்காரன் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தீங்கன்னா அதோட பலன் வரும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஊழியக்காரன், அதாவது ஒரு வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த வீட்டுல இயேசு கிறிஸ்து வாசம் செய்யறாரு. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆமோஸ் 3:7 தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாம ஒன்று காரியம்லாம் பண்ண மாட்டாராம், செய்ய மாட்டார் ஆண்டவர்.